வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாமேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே தப்பாமல் சார்வார் தமக்கே ஆ முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பிய நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பிய கை தொழுவேன் நான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அணைந்து கண்டையலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அரகர நம பார்வதி பதைய அரகர மகாதேவா. கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா நீயே கதியன போற்றுமேனை கண் பாரம்மா அம்மா. கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா நீயே கதியன போற்றுமேனை கண் பாரம்மா அம்மா. கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடி வாழ்த்திகளும் நின் திரு கோவிலிலே. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடி வாழ்த்திகளும் நின் திரு கோயிலிலே. சிலை வடிவாய் நின்று உலகெழும் காப்பவளே சிலை வடிவாய் நின்று உலகெழும் காப்பவளே செம்பவளமே நீ வண்ணன் மகிழும் உமையவளே. கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா நீயே கதியன போற்றுமேனை கண்பாரம்மா அம்மா. கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்தர செய்த நால்வர் பொற்றாயம் உயிர் துணையே. ஸ்ரீ அப்பர் பெருமானே போற்றி, ஸ்ரீ திருநாவுக்கரசரே போற்றி, ஸ்ரீ சுந்தரரே போற்றி, ஸ்ரீ மாணிக்க வாசகரே போற்றி போற்றி.
கண்தனி தேருண்டு கறி உண்டு மதி உண்டு மற்றுள்ள செல்வங்களும் ஞாபகம் உண்டு தேருண்டு வந்தூர் கடந்தபடி முன்பான தியானம் அரசே தாருண்ட சென்னையில் கந்த கோட்டம் தாமும் கந்த கடவுளே கந்த கடவுளே முப்பத்து முக்கோடி தேவர்களும் கூடுகின்ற இடம் தேவலோகம். பிரம்மதேவனுக்கு ஒரு சபை, அது பிரம்மலோகத்து சபை. கைலாயத்தில் ஒரு சபை, அது கைலாயவாசல் இருக்கிற சபை. வைகுந்தத்திலே ஒரு சபை, அது வைகுந்த வாசல் இருக்கின்ற சபை. இப்படி 14 உலகத்திலே அம்பாளுக்கு ஆதி பராசக்தி சபா மண்டபம். அடேயப்பா, அந்த சபா மண்டபத்திலே 30 முக்கோடி தேவிமார்கள் அம்பாளை தரிசனம் செய்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்களாம். பெரிய சிங்க சிம்மாசனத்திலே அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி அமர்ந்திருக்கின்றார். அடேயப்பா, மேல்மருவத்தூரிலே ஆதிபராசக்தி அமர்ந்திருக்கின்றார். மேல்மருவத்தூர் அம்மா என் தெய்வம் நீ அம்மா, என் குறையை கேளம்மா, என் குறையை தீரம்மா, என் குரலை கேளம்மா, என் குறையை தீரம்மா. மேல்மருவத்தூர் அம்மா என் தெய்வம் நீ அம்மா, என் குரலை கேளம்மா, அழ்குரலை கேளம்மா, என் குறையை தீரம்மா. அப்படி மேல்மருவத்தூருடைய ஆதிபராசக்தி பாம்பாக வந்தவளே, படம் எடுத்து நிற்பவளே, பக்கத்துணையாய் வந்து எங்களை காத்தருளே. செவ்வாழை தோட்டத்திலே பூத்து வருபவளே, புனிதமான உன் பாதம் துதிக்கின்றோம் பக்தர்களாய். அப்படி ஆதி பராசக்திக்கு ஒரு சபா மண்டபம் மேல்மருவத்தூரிலே. அங்கு தேவர் உலகத்திலே ஒரு சபா மண்டபம் ஆதி பராசக்திக்கு. அங்கு தேவிமார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். நாட்டிய பெண்கள் ரம்ப, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை அவர்கள் எல்லாம் ஆடி பாடி ஆனந்தமாக அந்த சபா மண்டபத்திலே தன் நாட்டியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அடேயப்பா, வேல் 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 என்று பாடு, அந்த வித்தக திருச்சபையை நாடு. வேல் 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 என்று பாடு, அந்த வித்தக திருச்சபையை நாடு என்று அந்த சபா மண்டபத்திலே ஆடி பாடி ஆனந்தமாக அங்க ஆதி பராசக்தி மகிழ்ச்சி அடையும்படியாக இந்த ஊர்வசி நாட்டியத்தை வெளிப்படுத்துகின்றாள். எப்படியா? உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமம் தோயைகள் விதிக்கின்ற ஆதி பராசக்தி எந்தல் விழித்துணைய அம்மா என் தேவி தாயே அம்மா. அரங்கம பார்வதி வரைய பாதம் சரணடைந்தோ ஆதிபராசக்தியே.
பராசக்தி தாயே உன் பாதம் சரணடைந்தோ ஆ ஆ ஆத்தாரை எங்கள் இப்படியாக ஆதிபராசக்தி சபாமண்டபத்திலே ஊர்வசி தன் நாட்டியத்தை வெளிப்படுத்தினாள். அங்க இருக்கிற தேவிமார்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். ஆதிபராசக்தி மகிழ்ச்சி அடைந்து ஊர்வசியை பாராட்டினார்கள். ஊர்வசி, நாட்டிய பெண்கள் எத்தனையோ பேர் நாட்டியம் ஆடினாலும் உன் நாட்டியத்திற்கு ஈடு இணை யாரும் கிடையாது. ஊர்வசி, நான் அகமகிழ்ந்து உன்னை வாழ்த்துகின்றேன். ஆகையினாலே உனக்கு வாடாத ஒரு மலர் மாலையை உனக்கு கொடுக்கிறேன். இந்த மாலையை இப்பொழுதே நான் உனக்கு சூட்டுகிறேன். வாடாத மலர் மாலை ஒன்றை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தி சபாமண்டபத்திலே அம்பாள் ஜெகன்மாதா அந்த ஆதிபராசக்தி ஊர்வசிக்கு அந்த மலர் மாலையை அணிவித்தார்கள். எல்லோரும் மகிழ்ந்து பாராட்டினார்கள். ஊர்வசியினுடைய நாட்டியத்தை கண்டு எல்லாரும் மனம் மகிழ்ந்தார்களாம். அப்படி ஒரு நாட்டியத்தை வெளிப்படுத்துபவள் 33 கோடி தேவர்களுக்கும் நாட்டியத்தினாலே எல்லோரையும் கவரக்கூடியவர்கள் இந்த அம்மையார். ஊர்வசியானவள் அந்த ஆதிபராசக்தி சபாமண்டபத்திலே எல்லா பெண் மனதிலும் தேவிமார்களுடைய மனதிலே இந்த ஊர்வசி நாட்டியம் மனதிலே தங்கியதாம். அப்படி ஆடி பாடி மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைந்த ஆதிபராசக்தி கொடுத்த மலர் மாலையை தன் கழுத்திலே விழுந்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாள் ஊர்வசி. எங்கள் பொன்னியம்மா நீ எங்கள் பொன்னியம்மா, எங்கள் பொன்னியம்மா நீ எங்கள் பொன்னியம்மா, நாயகிய எங்கள் பொன்னியம்மா, எங்கள் பொன்னியம்மா நீ எங்கள் பொன்னியம்மா. தனம் மிகுந்தவரு இல்லாதவர்களுக்கு கொடுக்கணுமா. மகாபாரதத்திலே தர்மராஜா சொல்றார், இனியது எது குழந்தை பேசுகிற மழலை மொழி இனியது. சிறந்த கல்வி, இந்த கல்விதான் மிக சிறந்த கல்வி. கற்க கசடர நிற்க கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த கல்வியானது சிறந்த முறையிலே நிற்க வேண்டும். குற்றமில்லாத கல்வி எப்படி இருக்கணுமா? குற்றமில்லாத கல்வியாக இருக்கணும். இந்த காலத்தில் எல்லாம் பணம் கொடுத்து தான் படிக்க வைக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படியா படித்தாங்க? எல்லாரும் பணம் இல்லாதே படித்து பெரிய ஆளானாங்க. குற்றமில்லாத கல்வி. அப்படி தனம் மிகுந்தவர்கள் தானம் செய்ய வேண்டுமா? தனம் மிகுந்தவர்கள் தர்மம் செய்ய வேண்டும். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டுமா? உலகத்திலே அல்பமான விஷயம் என்ன? உழைக்கிற உடம்பை வைத்துக்கொண்டு அடுத்தவரிடத்திலே போய் கையேந்துவது. அதுதான் அல்பமான விஷயம்னு சொல்றார்.
இந்த ஊர்வசி அம்மையார் கொடுக்கிற எண்ணம் பாருங்கோ, மலர் மாலையை தூர்வாச முனிவருக்கு கொடுக்கின்றார். அந்த தூர்வாச முனிவரும் அந்த மலர் மாலையை நாம் வைத்து என்ன செய்ய போகிறோம்? தேவர்கள் எல்லாம் துன்ப நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் துன்பத்தை போக்குவதற்கு இந்த மலர் மாலை உதவட்டும் என்று தேவர் உலகத்திற்கு செல்கிறாராம். தேவர் உலகத்துக்கு எப்படி போறாரா? நாராயணன் பெயரை சொல்லிக்கொண்டே போறாராம். சாபத்தை கொடுத்தார் தூர்வாச முனிவர். அடே பாவி தேவேந்திரா, வாடாத மலர் மாலை மதிக்காமல் மிதித்தாயடா பாவி. ஆகினாலே தேவர்களாகிய நீங்கள் எல்லாம் வலுவிழந்து போக வேண்டும், சக்தி இழந்து தவிக்க வேண்டும் என்று கதறி கண்ணீர் வடிக்கின்ற தேவேந்திரன் பார்க்கிறார். இந்த சாபத்தை கொடுத்து விட்டார். தூர்வாச முனிவருடைய சாபம் என்ன சாபம்? தேவர்கள் எல்லாம் வலுவிழந்து போக வேண்டும், சக்தி இழந்து தவிக்க வேண்டும், உலக வாழ்வில் உன்னை தேடி ஓய்ந்து போகின்றேன், நான் ஓய்ந்து போகின்றேன், உன்னை காண வேண்டும் என்றே மனம் எண்ணி வாழுவேன், உலக வாழ்வில் உன்னை தேடி ஓய்ந்து போகின்றேன், நான் ஓய்ந்து போகின்றேன், உலக வாழ்வில் உன்னை தேடி ஓய்ந்து போகின்றேன், உன்னை தேடி ஓய்ந்து போகின்றேன், ஓய்ந்து போகின்றேன், கருணை பொழியும் விழியும்
கருணை பொழியும் வெளியும் அதில் பாதி இரண்டு துணையும் தடை துணியில் தோன்றும் இறையோ வேதனை அடைந்தாய் தேவி. இறைவா, துர்வாசர் கொடுத்த சாபம் நாங்களெல்லாம் சக்தி இழந்து தவிக்கிறோமே. அந்தோ இந்த தூர்வாசர் கொடுத்த மலர் மாலையை, வாடாத மலர் மாலையை யானையின் தலையின் மீது வைக்க அந்த வெள்ளை யானை அதை யானை கீழாக தள்ளி காலால் மிதிக்க தூர்வாசர் கொடுத்த சாபம். தேவேந்திரன் பூதமாகவும் தேவர்கள் எல்லாம் பூதகணங்களாகவும் போகக்கடவுள் என்று சாபமிட்டார். தூர்வாசர் காலில் விழுந்து தேவர்களுக்கு அந்த தலைவர் தேவேந்திரன் அழுது கண்ணீர் வடிக்கின்றார். சுவாமி, சாப விமோசனம் உண்டோ? சாப விமோசனம் உண்டோ? இருக்கிறது. என்னை அவமதித்த குற்றத்தினாலே நீங்கள் அடைந்தீர்கள் சாபம். சாப விமோசனம் என்ன தெரியுமா? பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் உண்டாகும், உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும். அப்படியா? பார்க்கடலை கடைய வேண்டும். எப்படி கடைவது பெருமானே? தூர்வாசர் கொடுத்த சாபத்தினாலே சக்தி இழந்த இந்த தேவர்கள் போய் பார்க்கடலை பண்ணி கொண்ட நாராயணன் கண்டிருந்தார்களா? எப்படியா? ஒன்றும் மறந்தறியே ஒன்றும் மறந்தறியேன் மோதனி வண்ணனை நான் இன்று மறப்பேனோ? ஏழை நான் என்று அருவரங்கத்து கலந்து கை தொழுவேன். கண்டேன் திருவரங்கமேயோன் திசை பெருமானே. அந்தோ தூமணி மாடத்து
பார்க்கடலை கடைவதற்காக இறைவனான எம்பெருமான் வைகுந்த வாசலை வண்டுகின்றார்கள். நாராயணா காளிங்கநதா சேஷசயனா தேவாதி தேவா பார்க்கடல் வாசா ஆதிமூலா என்று அபய குரல் கேட்டு கஜேந்திர ஆழ்வார்க்கு அருள் செய்தவரே, திரௌபதி அம்மை மானம் காத்தவரே, குசேலருக்கு வாழ்வு தந்தவனே, கோபாலா பார்க்கடலை கடைய வேண்டும். 33 தேவர்களால் விளங்கக்கூடிய நாங்கள் தூர்வாசனுடைய சாபத்தினாலே வலுவிழந்திருக்கின்றோம், சக்தி இழந்து தவிக்கின்றோம். பார்க்கடலை பாத்திரமாக வைத்து மந்திர மலையை வைத்தாக வைத்து அந்த வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு 8 வகையான நாகங்கள் இருக்கிறதா. வாசுகி, தட்சகன், கார்கோடன், தனஞ்சயன், கலியன், நாகபூரணன், புஞ்சன் என்று வாசுகி என்று பல வகையான நாகங்கள் அஷ்டநாகங்கள் என்று அழைப்பார்கள். அஷ்டமகா நாகங்கள் அந்த பல ஆயிரக்கணக்கான யோசனை நிலவுள்ள அந்த வாசுகியை கயிறாக கொண்டு 33 கோடி தேவர்களும் 66 கோடி அசுரர்களும் இப்படி தேவர்கள் ஒருவரமாக அசுரர்கள் ஒருவரமாக பிடிக்க இந்த பார்க்கடலை கடைய வேண்டும் என்பதற்காக பகவான் திருவாய் மலர்ந்தருளினார். கிடு 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 என்று அந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது என்ன நடக்கின்றதாம்? பாம்புகள் விஷத்தை கக்குகிறது. ஆ என்று அலறி போய் ஆ என்று அலறி இந்த நாகங்கற்கு விஷத்தினாலே இந்த அசுரர்கள் கையை விட்டார்கள். மலை சிக்குண்டு போனது. சமுத்திரத்திலே விஷம் கலந்ததினாலே எல்லாம் இறைவனான எம்பெருமான் சிவனை வணங்குகின்றார்களா. பெருமானே சிவா 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 குமித்த புருவமோ கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்போ பணித்த சடையோ பகலம் போல் மேனியில் பால் வெண்ணீரோ இனித்த உடைய எடுத்த பொற்பாதமோ காண பெற்றால் மனித பிறவியோ வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இறைவனான சிவபெருமானை கோரி அழைகிறார்கள். அந்த சமுத்திரத்திலே கலந்திருக்கிற அந்த விஷத்தை இறைவனானவர் 2 கரங்களை ஒன்றாக சேர்த்து வாரி குடிக்கின்ற நேரத்திலே அந்த விஷ நீரை குடித்தால் இறைவனுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று அம்பாள் உமையவள் ஓடி வந்து கண்டத்திலே கை வைத்து பிடித்தார். அந்த கண்டத்திலே விஷம் அத்தனையும் நின்று விட்டதாம். அதுதான் இறைவனுக்கு நீலகண்டன் பேர். திருநீலகண்டா நீலகண்டா. அந்த அமிர்தத்தை அத்தனை அமிர்தம் மலை சிற்றுண்ட போது பகவான் அந்த மலையை தாங்கி பிடித்தார். ராட்சச ஆமையாக வடிவெடுத்து மீண்டும் அந்த அமிர்தம் கிடைத்தது. அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தார். 33 கோடி தேவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த பார்க்கடலிலே அந்த சிறப்பான செல்வங்கள் கிடைக்கின்றன. பார்க்கடலை கிடைக்கிற பொழுது சங்கநிதி, பதுமநிதி, சிந்தாமணி, காமதேனு, கற்பக விருட்சம், அப்படி பல
அற்புதங்கள் எல்லாம் கிடைக்கிறது. ஐராவதம், உச்சை சிரசம், இப்படி 65,000 அரம்பைய ஸ்திரீகள், ரதி, மன்மதன், நகலி, கௌதமர், இந்திராணி, தேவேந்திரன், மகாலட்சுமி 4 கரங்களுடன், ஆதிலட்சுமி, ஆதிலட்சுமி, ஜோதிலட்சுமி, அனந்தலட்சுமி, ஆகாயலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, தனலட்சுமி, காந்தலட்சுமி, மங்களலட்சுமி, மகாலட்சுமி, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, தம்பிய தங்கப்பா என் படகு, என் படகு தஞ்சாவூர் போகுதுவார் என் படகு, என் படகு, என் படகு அலைகளெல்லாம் பொங்கி வர என் படகு, என் படகு அஞ்சாமல் போகுதுவார் என் படகு, ஆக்கு மரத்தாலே என் படகு, என் படகு பாங்காக போகுதுவார் என் படகு, என் படகு செப்பு நாளை படகு செய்தேன் என் படகு, என் படகு வேகமாய் போகுதுவார் என் படகு, என் படகு, என் படகு, என் படகு, என் படகு ஐயா அதற்கு இடமே இல்லையா, ஏழையம்மை ஆதரிக்க இரக்கம் இல்லையா, இங்கு இல்லை என்போர் இல்லை என்ற நாளே இல்லையா, இருள் நீங்கும் மார்க்கம் இல்லையா, இறைவாணி சொல்லையா, பசியால் வாடும் பாவி முகத்தை பார்ப்போர் இல்லையா, அதை கேட்போர் இல்லையா, ஏழை என்போர் இல்லை என்ற நாளே இல்லையா, திருநாளே இல்லையா, இறைவாணி சொல்லையா, பசி பசி என்று பித்தனாய் அழைகிறான். யாரு? சிவபெருமான். கையிலே பிடித்திருப்பது பிரம்மனுடைய கபாலம், பிரம்ம கபாலம். அவன் சிரசு கிள்ளிய பொழுது அது இறைவனான கரத்தை, வலது கரத்தை பிடித்து கொண்டது. எத்தனை உணவு உண்டாலோ அந்த பிரம்ம கபாலமே உண்கிறது. அதனால் இறைவனுக்கு பித்து பிடித்தது. உலகத்தை சுத்துறாரு. மயிலாப்பூர் வந்தாரு. மயிலாப்பூரிலே நிற்கிறாரு. அதான் மயிலை கபாலீஸ்வரா, ஐயா மயிலை கபாலீஸ்வரா, ஐயா மயிலையிலே கபாலீஸ்வரா. கபாலீஸ்வரர் மயிலையில். அங்கிருந்து அவர் செஞ்சிக்கு வந்தார். அங்கிருந்து மலையனூர் வருகிறாரம்பா. மலையனூர் வரார். அங்கே பெரியாண்டவராக உருகொண்டு சிவன் பெரியாண்டவர் பெருமானாக இருக்கிறார். அம்மையாரு இறைவனை தேடுறாங்களாம். அந்தோ சரஸ்வதி சாபமிட்டார். பிரம்ம கபாலம் அவர் கரத்திலே பிடித்து கொண்டிருக்கிறது. பித்து பிடித்தவனாய் அலைந்து திரிகிறாரே என்று பார்வதி தேடிக்கொண்டு ஓடுகிறாள். முதல்ல தேடின இடம் திருவண்ணாமலையிலே தேடுகின்றார். அந்த ஆடுகின்றாரடி தில்லையிலே அதை பாடவந்தே எல்லையிலே உலகமும் மாபெரும் மேடையிட்டாளது உயிர்களை எல்லாம் ஆடவிட்டார். ஆசையிடும் மரம் செடி கொடிகளில் அந்த அம்பலத்தனசல் ஆடுகிறார். ஆடுகின்றாரடி
ஆத்தா கண் திறந்து பார்த்தா மலையுள்ளூர் ஆத்தா மனம் திறந்து பார்த்தா குறையேதும் கேட்டா அவளே தான் தீர்ப்பா ஆத்தா கண் திறந்து பார்த்தா ஆத்தா கண் திறந்து பார்த்தா அடியிலே பொங்கலிட்டு ஆத்தாலே அழைக்கின்றோம் பூங்கரகம் எடுத்து வந்து பூமணியில் வைக்கின்றோம் அடியில பொங்கலிட்டு ஆத்தாலே அழைக்கின்றோம் பூங்கரகம் எடுத்து வந்து பூமணியில் வைக்கின்றோம் ஆத்தா கண் திறந்து பார்த்தா ஆத்தா கண் திறந்து பார்த்தா மஞ்சள் நிற ஆடை கட்டி மாறி உன்னை அழைக்கின்றோம் மாறாமல் நீ வந்து மண்ணுலகை காத்திடமா மஞ்சள் நிற ஆடை கட்டி மாறி உன்னை அழைக்கின்றோம் மாறாமல் நீ வந்து மண்ணுலகை காத்திடமா ஆத்தா கண் திறந்து பார்த்தா ஆத்தா கண் திறந்து பார்த்தா எங்கள் கோலமாரியம்மா உன் கோவில் சரணம்மா பூவாலே அலங்கரிப்போம் தாயாக பார்த்திடமா பூவாலே அலங்கரிப்போம் தாயாக பார்த்திடமா ஆத்தா கண் திறந்து பார்த்தா ஆத்தா கண் திறந்து பார்த்தா மலையுள்ளூர் ஆத்தா மனம் திறந்து பார்த்தா குறையேதும் கேட்டா அவளே தீர்ப்பா ஆத்தா கண் திறந்து பார்ப்பா ஆத்தா கண் திறந்து பார்ப்பா அரகணம பார்வதி பதையே அரகணம மகாதேவா
शांतये